ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திமா. நீட் 2025 சீரீஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஈத்தருடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் when it reacts with excess of hydrogen iodide. அதாவது ஹைட்ரஜன் ஹாலைடு கூட நம்ம சொல்லலாம். இங்கே வந்து நம்ம ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிட்டு அது எப்படி டிஃப்ரெண்ட் ஈத்தர் கூட ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈத்தர்னாலே லெஸ் ரியாக்டிவ் தான். ஏன்னா அது போலார் மாலிகுல் தான், பட் அது வீக் போலாரிட்டியாக இருக்கும். அதனால் வந்து மற்ற அல்கஹால் அது மாதிரிலாம் இல்லாமல் ஈத்தர் வந்து லெஸ் ரியாக்டிவாக தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட்லாம் வந்து ஹைட்ரஜன் ஹாலைட்லாம் கொடுக்கும்போது அது வந்து பாண்டை வந்து அந்த CO பாண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து பிரேக் பண்ணும். இந்த ஈத்தர் சம்மந்தப்பட்டமான கொஷின்ஸ் வந்து எப்போவுமே எக்ஸாம் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியே தான் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து ஆன்சர் எழுதலாம். ஸோ அதுக்கு நான் வந்து உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஈத்தர் வந்து 3 வகையாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அல்கைல் ஈத்தரை பார்ப்போம், அதுக்கப்புறம் அல்கைல் அரைல் ஈத்தரை பார்ப்போம், அதுக்கப்புறமா அரைல் ஈத்தரை பார்ப்போம். ஸோ ஈத்தர்னாலே ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஒரு குரூப் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்கைல் ஈத்தரில் 2 பக்கமும் நமக்கு வந்து அல்கைல் குரூப் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைமித்தைல் ஈத்தர்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு CH3 குரூப், இங்கே ஒரு CH3 குரூப் இருக்கும். அதே இது அல்கைல் அரைல் ஈத்தரில் பார்த்தீங்கன்னா ஒரு CH3 குரூப்பும் இன்னொரு சைடு ஃபினைல் குரூப் இருக்கும். அரைல் ஈத்தரில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஃபினைல் ஈத்தர் தான் இருக்கும். அது எப்படி ஹைட்ரஜன் அயோடைடு கூட டிஃபரெண்ட்டாக நடக்குது. அதாவது கிளீவேஜ் ஆஃப் CO பாண்ட் வந்து எப்போ நடக்கும்னா ஹைட்ரஜன் அயோடைடு கூட இருக்கும்போது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அல்கைல் ஈத்தர் வந்து நம்ம எடுத்துக்கோம். ஹைட்ரஜன் அயோடைடு, எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹைட்ரஜன் அயோடைடு தான் ரொம்ப ஈஸியாக ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா அது மூலமாக கிடைக்கிற அந்த அயோடைடு அயான் இருக்குது இல்லையா, அது வந்து பெஸ்ட்டு நியூக்ளியோஃபிலிக் குரூப்பு பிகாஸ் ஆஃப் த பிக்கர் சைஸ். அப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளீவேஜ் நடக்கும். இந்த பாண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாண்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம CH3O CH3 இருக்குன்னு நம்ம நினைச்சோம். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஆகும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் அயோடைடு. அப்போது நமக்கு என்ன நடக்கும், இது வந்து அல்கைல் ஈத்தர் தான், அதனால பிரச்சனையே கிடையாது. நமக்கு ஒரு CH3 கிடைக்கும். எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல இன்னொன்று வந்து CH3OH வந்து நமக்கு கிடைக்கும். இந்த CH3OH அகைன் ரியாக்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு, திருப்பி நமக்கு வந்து CH3 அயோடைடு அப்புறம் மீத்தேன் கிடைச்சப்போ 2 மாலிகுல் ஆஃப் CH3 வந்து கிடைச்சிடும். இதில் வந்து நமக்கு வந்து அல்கைல் ஈத்தரில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடைக்காது. ஆனால் அல்கைல் அண்ட் அரைல் ஈத்தர்லேருந்து தான் நமக்கு வந்து ரொம்ப கவனம் இருக்கும். எப்போவே ஈஸியான கான்செப்ட் இருக்கிறவங்க வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அல்கைல் அரைல் ஈத்தரில் பாருங்கள், இந்த இடத்துல இப்போ CO பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் CH3O6,6H5 அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து அனைசோல் இல்லையா. ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்களே சொல்லுங்கள், எந்த இடத்துல இருக்கிற CO பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இந்த CH3O பிரேக் ஆகுமா, இல்லாட்டினா இந்த C6H5O வந்து பிரேக் ஆகுமா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த பாண்ட் தான் பிரேக் ஆகும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த C6H5O குரூப் இருக்குது இல்லையா, அதுக்கு அரைல் குரூப் இருக்குது இல்லையா, அது வந்து ரெஃபரன்ஸ் ஃபார்முலா இல்லையா, அது ஸ்டேபிளாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக அந்த இடத்துல வந்து பிரேக் பண்ண விடாது. அதனால் நமக்கு வந்து CH3 பாண்ட் தான் இங்கே தான் பிரேக் ஆகும். ஸோ ஒன்ஸ் இங்கே நமக்கு பிரேக் ஆனோடனே நமக்கு என்ன கிடைக்கும், CH3 கிடைச்சிடும். அயோடைடு அயன் வந்து வித் HI கூட சேரும்போது நமக்கு அயோடைடு அயன் வந்து இங்கே சேர்ந்துடும். மீதி இருக்கிறது என்ன கிடைக்கும், C6H5OH, அதாவது ஃபீனால் வந்து கிடைக்கும். இந்த ஃபீனால் வச்சு இப்போ எப்படி இங்கே வந்து திருப்பி ஒரு ஹைட்ரஜன் அயோடைடு யூஸ் பண்ணி நம்ம வந்து CH3 கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த C6H5OH யூஸ் பண்ணி திருப்பி HI கூட ரியாக்ட் பண்ணி நம்மளால் C6H5 வந்து கொடுக்க முடியாது. எதனால், பிகாஸ் இது வந்து ரெஃபரன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அதனால் அவ்வளோ ஈஸியாக ரியாக்ஷன்ஸை அண்டர்கோ பண்ண விடாது. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். புரியுதா? இப்போ அடுத்தது அரைல் ஈத்தரை பாருங்க. உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருச்சுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அரைல் ஈத்தருக்கான ஆன்சரை சொல்லிடுவீங்க. அரைல் ஈத்தரில் ரியாக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அரைல் ஈத்தரில் ரியாக்ஷன்ஸ் வித் ஹைட்ரஜன் அயோடைடு வந்து நாட் பாசிபிள்.
எதனால நாட் பாசிபிள்? ரெண்டு சைடுமே நமக்கு வந்து அரைல் குரூப் இருக்கு, ரெஃபரன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு குரூப். அதனால என்ன செய்யாது, ரியாக்ஷனை ஈஸியாக கிளிவேஜ் ஆஃப் CO பாண்டை ஈஸியாக விடாது. அதனால நமக்கு ரியாக்ஷன்ஸும் நடக்காது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அல்கைல் அரைல் இதற்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈத்தர்லேருந்து இந்த ஹைட்ரஜன் அயனோட வச்சு ஒரு ஈக்குவேஷனோ இல்லாட்டினா ஒரு ரியேஜென்ட்ஸை கேட்கலாம், இல்லாட்டினா இன்டர்மீடியேட்டை கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக நல்லபடி எழுத முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.